ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம 7 Tales of 7 Kings உடைய 10th எபிசோட் பார்க்க போகிறோம். 9th எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, ஷுகாவோட கான்சர்ட் முடிஞ்சிருக்கும். அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஜாலியாக வெளியிலலாம் போயிட்டு வந்துருந்துருப்பாங்க. அண்ட் ஜின்ஸோட ஃபோட்டோ ஷூட் கூட முடிஞ்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிமினுக்கு வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சு அதில் ஒரு பொண்ணு, இந்தியன் பொண்ணு செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஷுகாவை வந்து ஒரு வழியாக ட்ரிப்புக்கு போகிறதுக்கு, யோஷனை வந்துட்டு டீஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்பல் பண்ணி ஜிம்மின் ஒத்துக்க வச்சுருந்துருப்பான். ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே யோஷன் வந்துட்டு ஷுகாவோட ரூமில் மேலே இருக்கிற டூரிஸ்ட் பேக்கை வந்து எடுக்கிறதுக்காக இப்படி ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஷுகா ரூம்குள்ளே வராரு. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்கா? மேலே இருக்கிற பேக்கை எடுக்க முடியல மிஸ்டர் ஷுகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ ஷுகா அவளை அப்படியே ஹிப்பை பிடிச்சி தூக்குறாரு. அவளும் மேலே இருக்கிற பேக்கை எடுக்கிறா. ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே பின்னாடி சாஞ்சிட்றா. அவள் சாஞ்சதும் ஷுகாவும் அவளை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவரும் அப்படியே சாஞ்சிட்றாரு. இப்போது 2 பேருமே பெட்டில் விழுகிறாங்க. ஷுகா பெட் மேலே இருக்கிறாரு, யோஷன் ஷுகா மேலே இருக்கிறா. விழுந்த உடனே யோஷன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க பார்க்குறா. ஆனால் ஷுகா அவளை எந்திரிக்க விடாமல் அப்படியே அவள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அவள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஷுகாவோட ஃபேஸவே பார்க்குறா. ஷுகா அவளை அப்படியே இழுத்து அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே லிப் லாக் பண்ணுறாரு. அவளும் கொஞ்சம் கூட அவரை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஷுகாவோட சீக்ஸை கப் பண்ணிக்கிட்டு அவளும் கிஸ் பேக் பண்ணுறா. ஷுகாவுக்கு அவரோட லிப்பில் யோஷனோட லிப்பை ஃபீல் பண்ணதும் அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உள்ள 1000 பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஷுகா சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் யோஷன் அங்கே இல்லை. ச்சே, இது எல்லாமே கனவா? ஆனால் நிஜமாகவே கிஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, யாரான்னு பார்ப்போம். போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டே தாங்க நிற்கிறான். ஹை, பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னென்ன வேணும்னு நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க. ஏண்டா, கனவுல கூட என்ன நிம்மதியாக விட மாட்டியாடா நீ? என்ன சொல்கிறீங்க? ஹை, ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்படியே நடந்துட்டு போகிறாரு. யாரையாச்சும் ஹோல் ஹார்ட்டடாக லவ் பண்ணியிருக்கியாடா? பண்ணியிருக்கேனே. எங்கள் பாட்டியை? பாட்டி லவ் இல்லைடா, பியூட்டி லவ். ஹை, வர உங்கள் ரேப் மாதிரி நீங்கள் பேசுகிறதும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே மேலே போகிறாங்க. அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஷுகா தான் பேக் பண்ணிகிட்ருக்காரு. டே வந்துட்டு ட்ராலி பக்கத்தில் அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு, இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இது வந்து ஜேகே கிஃப்ட் பண்ணது, இது வந்து நீங்கள் ஷாப்பிங் போனப்போ வாங்கிட்டு வந்தது, இது ஹூபி ஹைங் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் ஷுகா எடுத்து உள்ளே வைக்க எல்லாத்தையும் அவன் வெளியே எடுத்து போட்டு காமிச்சிட்ருக்கிறான். சரிடா வைடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு அவரும் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு ஜிமின் ரூமுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அவன் வந்து பேக்கிங்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறான். யோஷன் அங்கே பெட்டில் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறா. ஹே, இவனை கிளம்பலையாடா? இல்லை டயம், அவள் வந்ததுலேருந்து தூங்குறா. அவகிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. பாவம், ஓவர் ஒர்க்கு, ரொம்ப டயர்டாக இருக்கா. சரி விடு, நைட்டு சாப்பிட்றப்ப சொல்லிக்கலாம், இப்போ எழுப்ப வேண்டாம். சரி ஷுகா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் குக் பண்ணி வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ டைம் ஒரு 8:30 ஆகுது. சாய்ரா வந்துட்டு எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்றா. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க, அப்போ தான் வந்து மார்னிங் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்ருக்கா. எல்லாருமே இப்போ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. இப்போ ஷுகாவும் ஜிம்மினும் மட்டும் ஸ்டெப்ஸையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஷுகா ஜிம்மின் கிட்ட, ஏய் என்னடா இன்னுமா அவன் எந்திரிக்கல? இல்லைடா, எந்திரிச்சிட்டா, குளிச்சுட்டு வரேன்னு சொன்னான். இதோ வந்துட்டா பாரு. ஹேய், என்ன எல்லோரும் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட உட்காந்துட்டீங்க? ஜிமின், என்னடா எங்கேயாச்சும் வெளியே எதுவும் போறியா என்ன? பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டே அவ்வளோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு உட்கார்றா. இப்போ ஷுகா, நாளைக்கு எல்லோரும் ட்ரிப் போகிறோம். நாளைக்கா? இல்லை மிஸ்டர் ஷுகா, இன்னும் 2 days இருக்குது. இல்லைம்மா, அதை கேன்சல் பண்ணிட்டோம். சாய்ரான் மாவேவும் வரேன்னு சொன்னாங்க. அதான் எல்லாருக்குமே சேர்த்து நாளைக்கே ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். ஓ அப்படியா சார்? அப்போது அதுலேயும் புக் பண்ணியிருக்கலாமே சார், ஏன் 2 days முன்னாடி பண்ணீங்க?
ஒரு 10 டேஸ் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிட்டர்னுக்கு ஃப்ளைட் அவ்வளோவா அவைலபிளாக இல்லை. சரி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி போட்டோம். இப்போ போட்டால் நம்ம இந்த சண்டே போயிட்டு நெக்ஸ்ட் சண்டே ரிட்டர்ன் வர்றதுக்கு ஃப்ளைட் கிடைக்கும். அதனால தான். ஓ அப்படியா? ஓகே சார், சூப்பர். அப்போ எல்லாருமே நாளைக்கு கிளம்புறீங்களா? இந்த 1 வீக் நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ எல்லோரும் மாற்றி மாற்றி மூஞ்சிவே பார்த்துக்கிறாங்க. மாவே வந்து, அப்போ பேசாமல் நீயும் எங்களோட வாயே. தியா வேற இல்லை, நாங்களாம் போனால் நீ தனியாக தானே இருப்ப. தியா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மேம்? இப்போ ஹூபி டக்குன்னு புறையிறது அவருக்கு. ஐயோ சார், இந்தாங்க தண்ணி குடிங்க, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இப்போது மாவே முழிக்கிறா, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்போ சாயிரா, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறா. ஜிம் வந்துட்டு, நீ தானம்மா மார்னிங் சொன்னேன் தியா ஊருக்கு போயிருக்கா, எப்போ வருவானே தெரியாதுன்னு. நான் எப்போ சார் சொன்னேன்? நீ சொன்ன மறந்துருப்ப. அப்போ ஜிம்மின், ஆமாம், இன்னைக்கு ஃபுல் டேவும் டென்ஷனில் இருந்தல, ஸோ மறந்துருப்ப. ஓ சரி. தியா இல்லைன்னா என்ன, நான் தனியாக இருந்துப்பேன். நீங்கள்லாம் ஃபேமிலியோடு போகிறீங்க, அப்படியே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. பேபி, நீயும் எங்கள் ஃபேமிலி தான், எப்போவும் நம்மெல்லாம் ஒன்றா தானே போவோம். இப்போ என்ன புதுசா? வா போகலாம். இல்லட்டி, டிக்கெட்லாம் புக் பண்ணணும், திங்ஸ்லாம் பேக் பண்ணணும், தியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், கீ கொடுக்கணும். இப்போ உடனே நான் எப்படிடா கிளம்ப முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, நீ கிளம்பு. இல்லை ஜங்குக், நான் திங்ஸ் கூட இன்னும் பேக் பண்ணல. நானும் தாண்டி பேக் பண்ணல, அதெல்லாம் நைட்டு தூங்கும்போது பண்ணிக்கலாம். கிளம்பு. அது கூட ஓகேடா, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணுமே, நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எப்படிடா புக் பண்ண முடியும்? இல்லைம்மா, எங்கள் ஜெட்டில் ஸ்பேஸ் இருக்குல்ல, நான் அங்கே பேசி உன்னோட நேமையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன், ஒன்றாவே போகலாம். ஆமாப்பா, பேசாமல் நம்ம ஜெட்லேயே அவளுக்கும் புக் பண்ணிடுங்க. ஐயோ மேம், நீங்கள் வேறு. சார் அதெல்லாம் வேணாம் சார், எதுக்கு சார் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணணும்? பரவாயில்ல சார், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருந்து நீங்கள் வர்ற வரைக்கும். நீயும் வர, மார்னிங் உனக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு சத்தம்லாம் போய் தூங்கு. அது இல்லை மிஸ்டர் ஷுகா, அது வந்து. இப்போ ஷுகா அவளை முறைக்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. சிட்டு மூஞ்சி, நான் இப்போ தானே எந்திரிச்சேன், எப்படி நான் மறுபடியும் போய் உடனே தூங்க முடியும்? ஐயோ, சும்மாவே நான் பிடிஎஸ் மேனேஜர் மாதிரி இல்லை, பிடிஎஸ் மெம்பர் மாதிரி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதில் ஃபேமிலி ட்ரிப்பில் வேறு நான் ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான், என்னென்ன கதை கட்டுவானுங்கன்னே தெரியாது. நாளைக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணி வரலன்னு சொல்லிடணும். அப்போது ஷுகா வந்து ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிம்மின், என்னடா இந்த ஃப்ராடு நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் பிளான் பண்ணிடும், அவளை இன்றைக்கி தனியாக தூங்க விடாத. ஆமாடா, சரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. விமன் குக் வந்துட்டு ஜெகோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கு கூட ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு யோஷினையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறாங்க. ரூம் ரொம்பவே மெஸ்ஸி ஆக்கிட்டாங்க. யோஷின் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறா. அதுக்குள்ளே ஜிம்மின் என்ன செய்கிறான்னா, அவனோட ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மெஸ்ஸி ஆக்கி விட்டுறான். யோஷனுக்கு ஜங்குக்கோட ரூமை எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அதை முழுசாக க்ளீன் பண்ணியே முடிக்க முடியல, அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில் வச்சுட்டு தூங்குறதுக்கு போகிறான். அங்கே போனால் ஜிம்மினோட ரூம் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. சாரிடி, ஒரு டிஷர்ட் தேடினேன்டி, அதுக்குள்ளே இப்படி எல்லாமே கலைஞ்சி போச்சு. அங்கே வா, நம்ம டே ரூமில் எல்லோரும் ஒன்றா தூங்கலாமே. ஐயோ, ஒரு டிஷர்ட் தேடுறதுக்கு இப்படியாடா பண்ணி வைப்ப ரூமை, குரங்கு. சரி விடுடி, வாடி டே ரூமில் தூங்கிக்கலாம், வா. நம்ம முன்னாடிலாம் 4 பேர் ஒன்றா தானே தூங்குவோம், வா இன்றைக்கி ஜாலியாக அப்படி தூங்கலாம். சரி, இதுக்கு மேலே நல்லா திரும்ப க்ளீன் பண்ணலாம் முடியாது, வாங்க போய் தொலைலாம் அங்கேயே. இப்போ 4 பேரும் ஒன்றாவே வந்துட்டு டேயோட பெட்டில் தான் போய் படுக்கிறாங்க. ஜங்குக்கு, நான் தான் யோஷன் பக்கத்தில் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து படுத்துக்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே பழைய ஞாபகங்கள்லாம் வருது அவங்களுக்கு. இப்போ ஜங்குக்கு சொல்கிறான், ஸ்டார்டிங்லலாம் நம்ம 7 பேரும் ஒரே ரூமில் தானே தூங்குவோம், அப்போல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. இப்போ ஜிம்மின், ஆமாண்டா, அப்போல்லாம் நைட் ஃபுல்லாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ஜாலியாக தூங்குவோம். ஆமாம் பேபி, அப்போல்லாம் நீ கூட எங்கள் கூட அடிக்கடி ஜாயின் பண்ணிக்குவல்ல. ஆமாண்டி, அப்போ இவன் நம்ம கூட தானடா தூங்குவா. இல்லட்டே, அப்போவும் இவ என்னோட தான் தூங்குவான். இல்லைடா ஜங்குக்கா, நீ தான் அடம் பிடிச்சி நான் அவன் மடியில் தான் தூங்குவேன்னு போய் தூங்குவேன். ஆமாம் ஜிம்மின்,
அப்போல்லாம் இவள் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே எங்கள் அம்மா ஞாபகம் வரும் தெரியுமா? இவளும் கூட என்னை அப்படி தானே குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணா. நான் மட்டும் இல்லை ஜங்குக், எல்லாருமே உன்னை குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணாங்க. நீ இப்போவும் எனக்கு குழந்தை தான்டா. இப்போ டேயும் பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, இப்போது இவன் டபுள் பண்ணி ஆகிட்டான், எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், தெரியும்ல இவன் ஆடி எப்படி இருக்குன்னு அப்படின்னு. அப்படி எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. டைம் ஒரு 11:30 ஆகுது. எல்லாருமே டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அப்போ யோஷன் யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் கால் பண்ணி வந்துட்டு எல்லார்ட்டையும் வரலன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போகிறா. கீழே போய் மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஆனால் அது கீ போட்டு லாக் ஆகிருக்கு. வேகமாக கீயை தேடிட்டுருக்கா. ஒரு வழியாக அவள் கீயை கண்டுபிடிச்சி அதை எடுத்து டோரில் போட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹேண்ட்ஸ் வந்து டக்குன்னு அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே பின்னாடி வச்சு லாக் பண்ணுது. இருட்டுக்குள்ளே யாருன்னு பார்க்க முடியாமல் அவள் பயந்து போய் அப்படியே கத்துறா, ஏய் யார்? அப்போது சடனாக அவளை திருப்பி வாய் மூடுறாங்க. ஏய் நான் தான் ஷுகா, கத்தாத, எல்லோரும் எந்திரிச்சிட்டு போகிறாங்க. சார் நீங்களா? கையை விடுங்க சார், வலிக்குது. ஏய் வாங்க. யோஷன் அப்படியே ஷுகா அவரோட ரூம்குள்ளே தள்ளி லாக் பண்ணுறாரு. மேலே லாட்ச் போட்டுட்ருக்காரு. சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஏய் எங்கே போகிற? சார் எதுக்கு சார் ரூமை லாக் பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணுங்க சார். எங்கே போகிற? வீட்டுக்கு. இல்லை இல்லை இல்லை, வாக்கிங்க்கு, சும்மா தூக்கம் வரல, அதான் வாக்கிங் போகிறேன் சார். இப்போ ஷுகா அவளை அப்படியே முறைச்சிட்டே பார்க்குறாரு. நிஜமாக தான் சார். சார் அது வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்புனேன் சார். எதுக்கு? நாளைக்கு ட்ரிப் வர பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை சார், அது ஆல்ரெடி மீடியாலாம். பேசாமல் படுத்து தூங்கு. மீடியா 1000 பேசும், அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு இல்லை சார், உங்கள் நேம் கெட்டு போயிடுமேன்னு தான். அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா போய் பெட்டில் படுத்துக்கிறாரு. எனக்கு தூக்கம் வருது, வந்து படு. இங்கேயா? ஆமாம். இல்லை சார், நான் டீ ரூமில் போய் தூங்கிக்கிறேன். எதுக்கு? திரும்ப தப்பிச்சு விட்றதுக்கா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் போக மாட்டேன். அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே ஷுகா அவளை கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. அவள் அப்படியே போய் பெட்டில் விழுகிறா. ஷுகா பக்கத்தில் அவர் மேலே ஒரு பெட்ஷீட்டை கவர் பண்ணி விட்டுட்டு குட் நைட். சார் அது வந்து நான். குட் நைட். ஓகே குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தூங்காமல் அப்படியே ஷுகாவே பார்த்துட்ருக்கா. ஷுகா வந்துட்டு அவரோட மொபைல் எடுத்து ஒரு 3:30 போல் அலாரம் செட் பண்ணிவிட்டு அப்படியே அவரும் கண்ணை மூடிட்டு தூங்குறாரு. சீலிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் அவர் படுத்திருக்கிறாரு. யூஷன் வந்துட்டு ஷுகா சைட் திரும்பி அவரே பார்த்துட்டு படுத்திருக்கிறா. இந்த சிடுமூஞ்சி தூங்குறப்ப பூனைக்குட்டி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது, ஸோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டே ஷுகா பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே படுத்திருக்கா. இப்போ ஷுகா ஐஸை ஓப்பன் பண்ணாமல் இப்படியே நைட் ஃபுல்லாக என்ன சைட் அடிச்சுட்டு இருப்பியா என்ன? சார் இல்லை, நான் அப்போவே தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. ஐயோ இந்த சைடு மூஞ்சி இன்னும் தூங்கவே இல்லையா? நல்ல வேலை மைண்ட் வாய்ஸ்ன்னு எதையும் நான் சத்தமாக சொல்லி தொலைக்கல. இப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3:30 ஆகுது. அலாரம் அடிக்குது. ஷுகர் ரூமில், நம்ஜுன் ரூமில், ஜின் ரூமில், ஹூபி ரூமில், எல்லா ரூம்லேயுமே அலாரம் அடிக்குது. நம்ஜுன் வந்துட்டு அலாரம் ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா பக்கத்தில் அம்மாவே இல்லை. என்னென்னு பார்த்தா அம்மாவே ஆல்ரெடி முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டாங்க. அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்போது ஏஞ்சிட்டிங்களா நம்ஜுன்? போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, காஃபி போட்டு வைக்கிறேன். ஏய் நீ இப்படி எழுந்திரிச்ச? இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி. நான் கிளம்பிட்டேன், நீங்கள் போங்க. சரி. இப்போது சாய்ரா அரை தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வந்து டைனிங்லேயே உட்காந்துக்கிட்டு அங்கேயே அந்த டைனிங் டேபிள் மேலேயே சாஞ்சு தூங்குறான். ஏய் போய் குளிடி, டைம் ஆச்சுல்ல. ஜின் குளிச்சுட்ருக்காரடே, நீ காஃபி கொடு, நான் குடிச்சிட்டு போய் குளிக்கிறேன். நீ எல்லாம் எப்படி தான் இந்த நடுராத்தில் எழுந்திரிச்சு குளிக்கிறியோ? ஏய் எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சுடி. இந்தியாவில் எப்போவுமே ஏர்லி மார்னிங் தான் ஃபங்க்ஷன்லாம் பிளான் பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல வேலை நான் இந்தியாவில் பிறக்கல. இப்போ ஷுகா ரூமில் அலாரம் அடித்ததும் ஷுகா எழுந்திரிச்சிட்டாரு. ஏய் யூஷன் எந்திரி, டைம் ஆச்சு அப்படின்னு ஷோல்டரில் தட்டி அவளை எழுப்புறாரு. அவள் அப்படியே ஷுகா பக்கம் திரும்பி படுக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு அப்படி தூக்கத்துலேயே சொல்கிறா. ஷுகா போய் குடிச்சிட்டு வந்துட்டு டவலோட வெட் ஹேரில் வந்துட்டு யூஷன் எழுப்புறாரு.
அவர் ஹேரில் இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அவள் ஃபேஸில் படுது. அவள் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. என்னோடய ஹேர் ட்ரையர் ஒர்க் ஆகலை, போய் ஜிம்மன் கிட்டே வாங்கிட்டு வா. ஓ ஷுகா ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. அவரோட வெட் ஹேரை பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஓ எந்திரிச்சதும் இன்னும் ஒரு அருமையான காட்சி அப்படின்னு நினச்சிட்ருக்கிறா. அப்படியே வாயை பொழந்துட்டு அவள் அப்படியே ஷுகாவே பார்த்துட்ருக்கிறா. அப்போ ஷுகா அவளை பார்த்து ஓ என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட பெண்ட் பண்ணி பெட்டில் அவளோட 2 சைட்லேயும் கை வச்சுட்டு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணி கண்ணடிக்கிறாரு. மிஸ்டர் ஷுகா, நோ நோ நத்திங் நத்திங், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நான் எந்திரிக்கணும், நான் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ப்ளீஸ். நைட்டு ஃபுல்லாக சைட் அடிச்சா இப்படி தான் மார்னிங் லேட்டாக எந்திரிக்கணும். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு எந்திரிச்சு அவரோட ஹேரை ஃப்ளிப் பண்ணுறாரு. ஓகே சார், ஓகே அப்படின்னு வேகமாக அவள் வந்துட்டு ரூமை விட்டு வெளியே ஓடுறா. அங்கே மாவையும் சாராவும் டைனிங்கில் இருக்காங்க. அப்புறம் ஆரம், ஜெஹூப், ஜின்னு இவங்க எல்லோரும் கவுச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவள் ரூமை விட்டு அவசர அவசரமாக வெளியே வரதை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. சாய்ராவுக்கு தூக்கமே போயிடுச்சு. ஏய் இவனடி இங்கேருந்து வரா? தெரியலடி, மேலே ரூமில் தானே அவங்களோட தானடி இவளும் படுத்திருந்தா. எல்லாரும் முழிக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இவளும் முழிச்சிட்ருக்கா. இப்போது ஆரம் அவளை பார்த்து யோஷன் ஷுகா ரூம்லையா நைட்டு ஸ்டே பண்ண? இல்லை சார், அது வந்து பாதி நைட்டில் தான் கீழே வந்தேன் சார். அப்போது டோரு லாக் ஆகி வெளியில் போக முடியாமல் அப்போ அப்படியே கீ தேடி அதுக்கப்புறம் என்ன அவர் என்ன என்ன உளறிட்டுருக்க அப்படின்னு சாய்ரா கேட்குறான். அது வந்து மேம். அப்போ ஷுகா வந்துட்டு ரூம்குள்ளே இருந்துட்டு தலையை ஒரு டவலை வச்சு துவட்டிக்கிட்டே வெளியில் வராரு. ஹேர் ட்ரையர் வாங்கிட்டு வர சொன்னான், இங்கே என்ன பண்ணுற? ஷுகா நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு எல்லோரும் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஓ எல்லோரும் எந்திரிச்சாச்சா? ஹூபா உன்னோட ட்ரையரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூபியோட ரூமுக்கு போகிறாரு ஷுகா. ஜிம்மின் வேகமாக மேலேருந்து கீழே வந்துட்டு அண்ணி யோஷனை காணோம், கீழே வந்தாளா பார்த்தீங்களா? பின்னாடி பாருங்க. ஏய் லூசு எங்கே இருக்கியா? உன்னை காணோன்றதும் ஓடி போயிட்டியோன்னு நினச்சேன். என்னது? ஷுகா வந்துட்டு ஹோபி ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. அவள் நைட்டு 11 மணிக்கே ஓட ட்ரை பண்ணா. நான் தான் அவளை பிடிச்சி என் ரூமில் லாக் பண்ணி வச்சேன். உன்னை பார்த்துக்க சொன்னேன் பார்த்தியா? நல்லா பார்த்துக்கிட்டேன். நீனு விடிஞ்சிருச்சு, இப்போ தான் நீ வந்து அவளை தேடுற. சாய்ரா அப்படியே ஷாக்கிங்காக ஒரு கொஷின் கேட்குறா. அப்போது நைட்டு 11 மணிலேருந்து அவள் உங்கள் ரூமில் தான் இருக்காளா ஷுகா? ஆமாம், நான் பார்க்கலன்னா வீட்டுக்கு ஓடி இருப்பாள். இப்போ ரெடியாக சீக்கிரம். ஓகே சார். எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பேசாமல் நான் இங்கே குளிக்காமல் கிளம்பாமல் இருந்தால் நான் கூட போக வேண்டியதில்லை. குளிச்சு கிளம்புனா தான் ரெடியானா தான் நான் போகணும். குளிக்கலைன்னா லேட் ஆகிடுச்சுன்னு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஐயா ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டே டேவோட ரூமுக்கு போகிறான். அப்போது அங்கே 2 பேருமே தூங்கிட்டுருக்குறாங்க, டேவும் ஜங்குக்கும். அட்டை பாவீங்களா? ஜங்கு டேய் எந்திரிங்கடா. சும்மா லேட்டாக போது பாரு, எந்திரிங்கடா. சும்மா ரெடி, ஜிம்மன் குளிச்சுட்டு வரட்டும், நான் அப்புறம் போய் குளிச்சுக்கிறேன், அது வரைக்கும் தூங்குறேன். அவன் கிளம்பி கீழே காஃபி குடிக்கவே போயிட்டான்டா, எந்திரிங்கடா. ஐயோ பேபி ஏன்டி இப்படி பண்ணுறேன்? ஐயோ டேவ் எந்திரி, லேட்டாச்சு எந்திரி. சரி வாடா கீழே போய் காஃபி குடிச்சிட்டு வந்து அப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எழுந்திரிச்சு யோஷனையும் கூட்டிக்கிட்டு கீழே காஃபி குடிக்கிறதுக்கு போகிறாங்க. எல்லோரும் அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இவங்களும் போயிட்டு ஆளுக்கு ஒரு கப் எடுத்துக்கிறாங்க. அப்போ மாவே டீ இந்த கப்பில் இருக்குது. ஓகே அண்ணி. மணி ஆச்சுடா, வேகமாக கிளம்புங்க, 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். நம்ஜுன் அதெல்லாம் கிளம்பிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டைம் ஒரு 4:10 ஆகுது. எல்லாருமே கிளம்பிட்டு அவங்க ரூமில் இருந்து எல்லா லக்கேஜையும் லிவிங் ரூமில் கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போது ஷுகா நீ குளிக்கவே இல்லையா? டைம் ஆச்சு பாரு, எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. இல்லை சார், அது வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, எதுக்குள்ளே இருக்குன்னே தெரியல. எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம் சார், எல்லோரும் ரெடி தானே, நீங்களாம் கிளம்புங்க, நான் கேப் புக் பண்ணி வந்துடுறேன். எப்படி ஸ்பெயினுக்கே கேபில் வர போறியா? இல்லை சார், ஏர்போர்ட்டுக்கு சொன்னேன். இங்கே வா,
அப்படின்னு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு பாத்ரூமில் போய் விட்டுட்டு குழி உனக்கு ட்ரெஸ்ஸு வரும். சுகா அப்படியே அவளை ரூம்குள்ளே விட்டு லாக் பண்ணுறாரு. சாய்ராவும் மாவேவும் இதை பார்க்குறாங்க. சுகா எல்லா பிளானையும் இவன் கெடுத்துருவா போல. இந்த ஜிம்மின் எங்க மாவி இப்போ இங்கே என்னடி நடக்குது? இது ஃபேமிலி ட்ரிப்பா இல்லை இதுங்களோட ஹனிமூன் ட்ரிப்பா? சும்மா ரெடி, சுகாவுக்கு கேட்டுற போகுது. அதெல்லாம் கேட்காது. சுகா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு யோஷன் குளிக்கிற பாத்ரூம் கிட்டே போயிட்டு, ஓய் ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்து வச்சுருக்கேன், வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே சார். இப்போ யோஷன் குளிச்சுட்டு வெளியில் வரா. சுகா மட்டும் ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறாரு. மற்ற எல்லாருமே வந்துட்டு காரில் லக்கேஜெல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. யோஷன் டவல் மட்டும் கட்டிட்டு ரூம்குள்ளே வரா. எட்டி பார்க்குறா. ரூமில் யாருமே இல்லாததுனால அவள் அப்படி கேஷுவலாக வெளியில் வரா. அப்படியே மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு, சாய்ரா மேம் இருக்கீங்களா, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுக்குறா. சுகா வந்துட்டு அவள் ரெடி ஆகிட்டா போலன்னு நினச்சிட்டு அவளை என்னன்னு கேட்குறதுக்காக அவர் அப்படி ரூம்குள்ளே போகிறாரு. சுகாவை வந்துட்டு யோஷனை டவலில் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. யோஷன் சுகாவை திரும்பி பார்த்துட்டு இவர் என்ன வந்திருக்காருங்கிற மாதிரி பார்க்குறா. அப்புறம் தான் கீழே கொஞ்சம் பார்க்குறா. அவள் டவலில் இருக்கிறத அவள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. ஐயோ சார், எதுக்கு சார் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறா. அது அது ஐம் சாரி, நீ நீ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் உள்ளே வந்தேன். அது ஐம் சாரி. நான் மேம் தான் சார் கூப்பிட்டேன். நீங்கள் எதுக்கு என்ன வேணும்? அது வந்து சார், உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது? எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். சொல்லு சார். ட்ரெஸ்ஸு அதான் எடுத்து வச்சேனே சார். அது ட்ரெஸ்ஸு மட்டும்தான் சார் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லையே. அது ஜிம்மின் ரூமில் இருக்குது, அதுக்கு தான் சாய்ரா மேம் கூப்பிட்டேன் சார். ஓ சரி பூரா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்களா சார்? சார் சார் ஐயோ போயிட்டேனா? ஒரு 2 மினிட்ஸில் சுகா திரும்பி வராரு. யோஷன், சார் எடுத்துட்டிங்களா? இல்லை, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜிம்மினுக்கு தெரியும் சார், எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க, நீயே வந்து எடுத்துக்கோ. நானா? இப்படியே வா. நான் மட்டும்தான் இருக்கேன், வா நான் திரும்பிக்கிறேன். நீங்களும் போங்க சார், நான் மேலே போய் எடுத்துக்கிறேன். நான் போக மாட்டேன். நான் போனால் நீ வேணும்னு லேட் பண்ணி அது இத்தனை ரீசன் சொல்லி வரமாட்டேன்னு சொல்லுவேன். நான் திரும்பி நினைக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. ஐயோ சரி போங்க, அங்கே போயிட்டு திரும்பி இல்லைங்க. என் மைண்டில் வர பிளானெல்லாம் இவர் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாரோ. சுகா கவுச் கிட்டே போயிட்டு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி நிற்கிறாரு. பின்னாடி யோஷன் அப்படியே சுகா ரூமில் இருந்துட்டு வெளியில் வரா. சுகாவை பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கேஷுவலாக நடந்து அவள் மேலே போகிறா. சுகாவும் அவளை அப்படியே திரும்பியே பார்க்காம லைட்டாக அவள் வர்றதை வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. லைட்டாக சைடில் திரும்புகிறாரு. அப்புறம் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாரு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. சுகா மேலே போயிட்டு அப்படியே அவர் ரூம் டோரை நாக் பண்ணுறதுக்காக அவர் கையை எடுக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவள் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டா. ரெடியா? 2 மினிட்ஸ் சார். இன்னும் என்ன? ஹேர் மட்டும் ட்ரை பண்ணிக்கிறேன் சார். ஓ சரி அப்படின்னு இப்போ சுகா ரூம்குள்ளே வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அவளே பார்த்துட்ருக்காரு. அவள் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவளோட ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சுகா வந்துட்டு அவளோட பேக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எந்திரிச்சு போய் அப்படியே அவளை டைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் மனசில் தோணுது. ஆனால் கையில் வச்சுருக்க ட்ரையரை வச்சு மண்டிலே போட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பேசாமல் உட்காந்து அவளை பார்த்துட்டே இருக்கிறாரு. சார். சொல்லு. இந்த ட்ரெஸ்ஸு எப்போ வாங்கினீங்க? அன்றைக்கி காஸ்ட்யூம் வாங்க போனோம்ல, அப்போ வாங்கினேன். ஓ நல்லா இருக்கு. யாருக்கு வாங்கினீங்க? உனக்கு தானே சொன்னால் 1000 கேள்வி கேட்பாளே. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே யோஷனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டா? யார்? யாரோ? அது எதுக்கு நீ கேட்குற? எனக்கு தெரியாமல் யார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்? உனக்கு எல்லாமே தெரியணுமா என்ன?
ஆமாம். இப்போது எனக்கு தெரிஞ்சாகணும். யாருன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியாது. ஆ சொல்ல முடியாதா? எனக்கு ஒன்றும் இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம், இப்போவே கழட்டி தரேன். இப்போ சுகர் 2 ஹேண்ட்ஸையும் பின்னாடி பெட்டில் வச்சுட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு, கழட்டு. ஆ கழட்டு. ஆ கழட்டணுமா? அது எதுக்கு கழட்டணும்? நான் கழட்ட மாட்டேன். இதை நான் தான் போட்டுட்டேன்ல, இனி இது எனக்கு தான் சொந்தம், நான் தரமாட்டேன். அப்போ சுகா எந்திரிச்சு பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டு அவள் மேலே இருந்து கீழே வரைக்கும் அவளை பார்க்குறாரு. என் பேபிக்கு மட்டும்தான் இது நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, உனக்கு அழகாக இல்லைனாலும் ஏதோ சுமாராக இருக்குது. இப்போ யூஷன் அப்படியே முறைக்கிறா. சின்ன சுமாராக இருக்கா? யார் அவள்? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ சுகா அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து அவள் பக்கத்தில் போகிறாரு. என்ன கேட்ட? அவள் வந்து அப்படியே பின்னாடியே நடந்துட்டு போகிறா. அவள் யாருன்னு கேட்டேன். இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டு வாலில் இடித்து நிற்கிறா. என்ன கேட்ட? மறுபடியும் கேளு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டேன். அங்கேயும் இல்லைங்க. இப்போ சுகா அவள் இயர்ஸ் கிட்ட போயிட்டு, நீ தான். என்ன? நீ தான் லேட்டு, எல்லோரும் கிளம்பி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வேகமாக வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டாரு. என்ன டீஸ் பண்ணுறீங்களா? என்னங்க, நான் அவளை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் கண்டுபிடி. இப்போ 2 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. அவள் அந்த பேபி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இவளாக இருக்குமோ இல்லை அவளாக இருக்குமோ, அவள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அப்படி நடந்து கீழே இறங்கி வரா. இப்போ ஸ்டெப்ஸை கவனிக்காமல் ஸ்லிப்பாகி விழுகிறா. இப்போ சுகா வேகமாக ஓடி வர்றாரு. என்னாச்சு? ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா? உன் கவனம்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் உங்கள் மேலே தான். என்ன? இல்லை சார், வலிக்கிடுச்சு. சரி, எந்திரிக்க முடியுமா? தூக்கவா? இப்போ யூஷன் அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறா. ஐயோ சார், இடுப்பு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் நிற்கவே முடியல சார். என்னால் ட்ரிப்புக்கு வர முடியாது போல் சார். ஐயோ ரொம்ப வலிக்குதே. இப்போ சுகா அப்படியே பார்க்குறாரு. உனக்கு ஆஸ்கரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு வெளியே போகிறாரு. அங்கே எல்லாருமே ஒன்றா நின்று ஜியா பாப்பா கூட விளையாண்டிகிட்ருக்காங்க. ஹூபி வந்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ சுகா யோஷனை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க வர்றதையும் அவரை அப்படியே அந்த வீடியோவில் கவர் பண்ணுறாரு. அப்போது சார் சார் விடுங்க சார், என்ன சார் பண்ணுறீங்க? கீழே இறக்கி விடுங்க சார், நான் நடந்தே வரேன், விடுங்க. ஒன்று வேணாம், வாய் முடிச்சிட்டு வா. சார் நான் தான் சொல்கிறேன்ல, ஐயோ எனக்கு வலிக்குது சார், விடுங்க சார், என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, இன்னும் விடுங்க சார். பேசாமல் வா. அப்போ சுகா அங்கே எதுவுமே பேசாமல் அவளை அப்படியே தூக்கிட்டு கார் வரைக்கும் நடந்து போயிட்டுருக்காரு. மாவே வந்து சாய்ரா கிட்ட, என்னடி நீ சொன்ன மாதிரி இது ஹனிமூன் ட்ரிப் தானோ? சுகா போகிற வேகத்தை பார்த்தா ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே இவள் ப்ரெக்னெண்ட்டே ஆயிடுவா போல். ஜோனி கொஞ்சம் அங்கே பாருங்களேன். என்ன? டேய் என்னடா இப்படி தூக்கிட்டு வர? வலிக்கு விழுந்துட்டாலாம், இடுப்பு விலகிதான், ட்ரிப்புக்கு வரலையாம். ஜிமினை கார் டோர் ஓப்பன் பண்ண. இப்போ ஜிமின் வேகமாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். யோஷனை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவள் யோஸ் கிட்டே போயிட்டு, ட்ரிப்புக்கு வரலனா என் பேபி எப்படி கண்டுபிடிப்ப? இப்போ யோஷன் யோசிக்கிறான். ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். சரி, இதுக்காகவாது நான் ட்ரிப்புக்கு வரேன், ஓகேவா? குட் கேர்ள். அப்போது இப்போ எல்லாருமே வந்துட்டு 2 காரில் வராங்க. ஒன்று ஜேகேவோட காரு, இன்னொன்று வந்துட்டு டேவோட காரு. டேவோட காரில் வேமன் குக் 3 பேரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்க எல்லோரும் ஜங்குக்கோட கார், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ எல்லோரும் அதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஹூபி வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஆரம், ஜின்னு, மாவே அண்ட் சாய்ரா இவங்க எல்லாருமே அந்த காரில் தான் பாப்பா வச்சுட்டு வராங்க. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது சுகா வந்துட்டு யோஷனை உட்கார சொல்லிவிட்டு நான் அவங்க காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாரு. யோஷன் வந்துட்டு இல்லை சார், நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் 4 பேரும் ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவள் பின்னாடி போயிருந்திருப்பா அந்த காருக்கு. இப்போ சுகா பின்னாடியே வராரு. அங்கே ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுறான். அவனை பார்த்துட்டு, ஜங்குக் நீ ட்ரைவ் பண்ண வேணாம், ஜிமின் கிட்டே கொடு, அவன் ட்ரைவ் பண்ணிட்டோம். எதுக்கு ஹாய்? நீ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவடா, அதுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு அவனும் இறங்குறான்.
அப்போ டே வந்துட்டு சுகாவை பார்த்துட்டு வேணும்னே பேபி எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். சுகா கிட்ட அப்படி கண்ணை காமிக்கிறான். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஏதோ சிக்னல் கொடுக்க பார்க்குறான். ஆனால் சுகா டே என்னடா ஹாய் என்ன ஹாய் நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, போங்க நீங்களே இங்கே உட்காருங்க, நான் அந்த காருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறான். சுகாவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யோஷன் பக்கத்தில் உட்கார போகிறாரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஜங்குக்கு அப்போ தான் டிரைவர் சீட்லேருந்து இறங்கியிருப்பான். ஸோ அதனால் தள்ளி உட்காருன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிறான். ஜிம்மின் ட்ரைவ் பண்ண போகிறான். சுகா வேறு வழியே இல்லாமல் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் யோஷனை சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா யோசிக்கிறாரு. ஸோ உடனே டேவோட ஓல்டு மொபைல் நம்பருக்கு மிஸ் கால் கொடுக்குறாரு. கால் பண்ணிட்டு அவர் கட் பண்ணோன்னே மொபைலை வந்துட்டு 2 சீட்டுக்கும் நடுவில் இருக்கிற ப்ளேஸில் வந்து வைக்கிறாரு. அப்போது டே வந்து திரும்ப கால் பண்ணுறான். அப்போது பேபி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் நேம் வருது. அதை பார்த்துட்டு ஜங்கு கூட ராக் பேப்பர் சிசர் விளையாண்டுட்டு இருந்த யோஷன் அப்படியே அதை பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. சுகா அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாரு. அவளை இப்படி சீண்டி பார்க்குறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. ஹே சொல்லு பேபி. ஹை நான் யோஷன் இல்லை டே. தெரியும் பேபி, என்ன பண்ணுற தெரியுமா? நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படியா பேபி, நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் பேபி, உன்னை 1 வீக் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவாரா அடிச்சு? சார் யார் சார்? இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஹை நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஹை ஆரம் பார்த்துட்டு யாருடா சுகாவா? ஆமாம் ஹை சுகா ஹை என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாராம். அப்போது சாய்ராக்கு வந்துட்டு ஏதோ டவுட் வருது. உடனே டிவியை பார்த்துட்டு மொபைலில் ஸ்பீக்கரில் போடு. இந்த 1 நிமிஷம். அப்போ சுகா வந்துட்டு கரெக்டாக கிளம்புற டைமுக்கு கால் பண்ணிட்டியே பேபி, என்னை நினச்சிட்டே இருந்தியா என்ன? அப்போது சாய்ரா சுகா கிட்ட சுகா யோஷன் கேட்டுட்ருக்காளா? என்ன? அட நான் தான், சும்மா சொல்லுங்கள், எங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்போ சுகா அப்படி ஜிம்மனை திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. ஜிம்மன் என்னடா அப்படிங்கிறான். நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆமாம் பார்க்குறா. சூப்பர் கண்டினியூ பண்ணுங்கள். பெருசாக ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ ஒன்று பண்ணுங்கள், போதும் பேபி, மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது வைக்கப்படாதீங்க, சும்மா சொல்லுங்கள், கொஞ்சம் ஓவராக இருக்குமே, சொல்லுங்கள், அதுதான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். போதும் பேபி, மிச்சத்தை நேரில் வரப்போ கொடு. அப்போது யோஷனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. சார் யார் கூட சார் பேசுகிறீங்க? அதெல்லாம் இதுக்கு நீ கேட்குற? ஏன்னா நான் உங்களோட மேனேஜர், எனக்கு தெரியும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் அவளை இன்னும் எதுவும் பண்ணலையே, பண்ணால் சொல்கிறேன். என்னது? நானும் அது சொல்லலை. எதை? நான் டேட் பண்ணதை பற்றி சொன்னேன். மைண்ட் எங்கே போகுது? அப்போ எல்லாருமே அங்கே சிரிக்கிறாங்க. சாய்ரா சுகா செம்ம, இப்படியே போனீங்கன்னா 2 நாளில் அவ வாயாலே உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. என்ன சொல்கிறீங்க? லவ்வா? நிஜமாவா? அப்போ யோஷன் சார் காலை கட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைலை பிடுங்கிறதுக்கு வரா. அவளை ஒரு கையில் சமாளிச்சுக்கிட்டே சுகா போடுடி, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்ல. அப்போ சாய்ரா வந்துட்டு ஆமாம் சுகா, அவள் உங்களை லவ் பண்ணுறா, ஆனால் ஏதோ ரீசன்னால தான் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் தான் அவளோட பயம் என்னென்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும், சரியா? இப்போ சுகாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பார்த்துக்கிறேன். சார் நான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? என் பேபிக்கு கோவம் வருது பாரு, என்னோட வேறு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு. நான் வேறு பொண்ணா? நான் உங்களோட என்ன உங்களோட மேனேஜர். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ரைட்ஸு அப்படியா? இங்கே வா சொல்கிறேன். அப்போ அவன் வேகமாக அப்படியே பக்கத்தில் போகிறா. சுகாவை காதிக்கிட்டே வந்துட்டு ஏர்போர்ட் வந்துருச்சு, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இறங்கி போயிட்டே இருக்காரு. ஜிம்மன் அப்படி சிரிக்கிறான். பெரிய சிட்டிசன்ஷிப் ரைட்ஸு, காமெடி பண்ணாமல் இறங்கிடி கீழே அப்படின்னு சொல்கிறான். காமெடியா? உங்களுக்குலாம் அப்படி தாண்டா தெரியும், எனக்கு தானே தெரியும் என் நிலமை.
அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக புலம்பிக்கிட்டே காரை விட்டு இறங்கி போகிறா. ஜிமின் சுகா கிட்டே ஓடி போயிட்டு, சுகா செம்மடா, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணடா, இன்னும் 2 நாளில் அவன் பாரு உன்னை சட்டையை பிடிச்சி உன்னை 2 அடியை போட்டாலும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு யோஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அவள் வந்து கேமராமேன்லாம் வந்துட்டுருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வந்துட்டுருக்கா. ஜங்குக் வேகமாக அங்கே வந்துட்டு அவங்களாம் வேறு ஃப்ளைட்டில் வருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். அங்கே பயங்கரமான க்ரௌட் இருக்குது பிடிஎஸை பார்க்குறதுக்காக. எல்லாருமே இதை பார்க்குறாங்க. யோஷன் வந்துட்டு பிடிஎஸோட ஃபேமிலி ட்ரிப்பில் கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்லைனில் போஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அவள் எல்லாத்தையுமே வந்துட்டு மொபைலில் பார்த்துக்கிட்டே இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே வரான். அப்போது எல்லாருமே வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் சென்ட் பண்ண போகிறாங்க. ஜிம்மன் சுகா கிட்டே பேசிக்கிட்டே வந்ததில் லக்கேஜ் எடுக்கவே மறந்துருப்பான். அதையும் கவனிக்காமல் போயிட்டு ஃப்ளைட்டில் போர்டிங் பண்ணுறான். எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க. 4 சீட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஜிமின், ஜங்குக், யோஷன் 4 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு அப்படி பேசிகிட்டே வராங்க. பக்கத்தில் இருக்கிற சீட்டில் வந்துட்டு சுகா அண்டு ஜெஹோப் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஆரம், மாவே, அதுக்கப்புறம் ஜின், சாய்ரா அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. விமன் கூட யோஷன் வந்துட்டு செம்ம ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்குறா. ஸோ ஓகேடா, இந்த எபிசோட் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஐ மீன் ஓரளவுக்கு பார்க்குறீங்க, பட் யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, எது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேடா, லவ் யூர் செல்ஃப், பை பாய்.